ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர். எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர். நோக்கி பார்த்ததினால் பிழைத்துக் கொண்டோம் ஐயா. உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்துக் கொண்டோம் ஐயா. ஆத்தரப்பனே, உம்மை நோக்கி பார்த்ததினால் நாங்கள் பிழைத்துக் கொண்டோம். இந்த நாட்களிலே உம்மை நோக்கி பார்க்காமல் எத்தனையோ கோடி ஜனங்கள் இந்த தேசத்தில் இருக்கிறாங்களே, அத்தனை ஜனங்களும் என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமே. அவர்கள் உம்மை நோக்கி பார்ப்பதற்கு என் தேவனாகிய கர்த்தர் எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நேரத்தில் பேச போகின்ற வார்த்தைகளை அடிகளை மறைத்து கர்த்தர் நீ பேச வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலமே நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை பேசும்படியாக கொடுத்த கர்த்தருக்கு முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது சபையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இந்த நாட்களிலே லூக்கா 23:46 கடைசி வார்த்தையாக இயேசு பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு பேசின வார்த்தைகளிலே முதலாவது வார்த்தைகளிலும் கடைசி வார்த்தைகளிலும் பிதாவிடத்திலே நேரடியாக பேசுகிறதாக நாம் பார்க்கிறோம். முதலாவது வார்த்தையிலே பிதாவே இவர்களை மன்னியும் என்று அவர்களுக்காக ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். கடைசி வார்த்தையிலே பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று கடைசியாக சொல்கிற வார்த்தையை பார்க்கிறோம். பிதாவினிடத்திலிருந்து இயேசு ஆவியை பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டதை திரும்ப ஒப்படைக்கிறதாகத்தான் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மகா சத்தமாய் கூப்பிட்டு, ஒரு சின்ன பலவீனம் வந்தால் கூட நம்மளுடைய சத்தம் எல்லாம் மிகவும் குறைந்து போய்விடும். நம்மளால பேசவே முடியாது. அவ்வளவு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட நிலையில கூட மகா சத்தமிட்டு ஜீவனை விட்டார் என்று இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மீறுதல் நிமித்தமாக காயப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தின தேவன் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு கடைசியாக பேசின வார்த்தை பிதாவையும் உடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பெற்றுக்கொண்டதை ஒப்புவிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். தேவன் மனிதனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று எப்படி நாம் மூன்றுமே ஒன்றாக பார்க்கிறோமோ அதே போலதான் மனிதன், ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்ததுதான் ஒரு மனுஷனாக நாம் பார்க்கிறோம். இந்த சரீரத்தை மற்றவர்கள் பார்க்க முடியும், மற்றவர்கள் உணர முடியும். ஆத்மாவை மற்றவர்கள் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். ஆவியை பார்க்கவும் முடியாது, உணரவும் முடியாது. இந்த சரீரம் உலகத்துக்கு உண்டான காரியங்களை செய்கிறது. கண்கள் பார்க்கிறது, வாய்கள் பேசுகிறது, காது கேட்கிறது, மூக்காது நுகர்கிறது. சரீரம் தொட்டவுடனே ஒரு உணர்வை கொண்டு வருகிறது. ஆத்மா நாம் சந்தோஷப்படும் போது நம்மோட கூட சேர்ந்து சந்தோஷப்படுகிறது. நாம் துக்கப்படும் போது நம்மோட கூட சேர்ந்து துக்கப்படுகிறது. ஆவி நாம் பார்க்க முடியாது, ஆனால் ஆவியானவருடைய துணையோடு நாம் அதை உணர முடியும். ஆவி பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. பிதாவோடு தொடர்பு கொள்கிறதுக்கு இந்த ஆவி தேவைப்படுகிறது. இந்த ஆவியில் தான் பிதாவோடு தொடர்பு கொள்ள முடியும். வேத வாசிப்பு, ஜெபம், ஆராதனை, இப்படியாக கர்த்தரோடு நெருங்கி போகும் பொழுதுதான் அந்த ஆவியானவருடைய தொடர்பை நமக்கு கிடைக்கிறது. ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவன் நம்மிடத்தில் இடர்படுகிற இடம் இந்த ஆவியில் தான் இடர்படுகிறார். யார் இந்த ஆவியை தந்தது என்று நாம் பார்க்கும்போது நீதிமொழிகள் 20:27 மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு இந்த ஆவி கர்த்தரே தந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அந்த தீபம் வெளிச்சத்தை காட்டுகிறது. அந்த வெளிச்சம் உள்ள இருக்கும் பொழுது அசுத்தத்திற்கு இடம் கிடையாது. மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லப்படுகிற 16 விதமான கிரியைகளுக்கு அந்த வெளிச்சம் உள்ளே வரும் பொழுது அது இடமே கிடையாது.
அந்த வெளிச்சம் உள்ளே வந்தவுடன் நாம் ஆவியின் கனிகளை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். மனிதன் இந்த ஆவியை எப்படி பெற்றுக்கொண்டான் என்று நாம் பார்த்தால், ஆதியாகமம் 2:7 நாம் வாசிக்கும் பொழுது, மனுஷன் ஜீவாத்மா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு இந்த ஆவி எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், மனுஷனை தேவன் மண்ணினாலே உருவாக்கினார். மண்ணினாலே உருவாக்கி அவன் நாசியிலே சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக மனுஷனுக்கு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இந்த ஆவி மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக அந்த ஆவி செத்ததாக இருந்தது, வெறும் சரீரம் மாத்திரம்தான் இருந்தது. மறுபடியும் அந்த ஆவியை அவன் எப்படி பெற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்கும் பொழுது, எப்படி நாம் பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி கிறிஸ்துவோடு கூட எழுந்திருந்தோமோ, அப்பொழுது நாம் மறுபடியும் அந்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக ஆகிறோம். இயேசுக்குள் இந்த ஆவி எப்படி வந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, மனுஷன் மண்ணினாலே உருவாக்கப்பட்டான். ஆனால் இயேசுவோ அப்படியாக உருவாக்கப்படவில்லை. மத்தேயுல 1:18 வாசிக்கும் பொழுது, அவர்கள் கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்படுகிறது. அதே இதில் 20வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, கடைசி வார்த்தை, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அவரிடத்தில் உற்பத்தியாகிறது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆவியை இயேசு பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர், அதாவது பிதா கொடுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இயேசு என்ன செய்தார்? லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆவியானவர் இயேசுவினிடத்தில் இருக்கிறதுனால அவர் என்ன செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறார். குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாகவும் செய்கிறார். அந்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாட்களிலே நாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? நம்மால் குருடர்களை விடுதலையாக்க முடிகிறதா? சிறுமைப்பட்டவர்களை விடுதலையாக்க முடிகிறதா? குருடருக்கு பார்வையை கொடுக்க முடிகிறதா என்று நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். நாம் நிதானித்து அறிந்து கொள்வோமாக. கர்த்தர் கொடுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது, கடைசியாக இயேசு அடிக்கப்பட்டு உயிர் தெழுந்த நாட்கள் 40 நாட்கள் அப்போஸ்தலர்கள் பேசிக் கொண்டிருக்கும்போது, அந்த பரமேறுவதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட வார்த்தை அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை எப்படியாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தால், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, எருசலேம் என்ற வார்த்தையில நான் வசிக்கின்ற பகுதி, இப்போ நான் வசிக்கின்ற பகுதி எண்ணூறுனா, நீங்கள் பலன் அடைந்து எண்ணூரிலும், யூதயா முழுவதிலும், பெங்களூர் பட்டணம் முழுவதிலும், சமரியாவிலும், கர்நாடக மாநிலத்திலும், பூமியின் கடைசி பரியந்தம், உலகம் முழுவதும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று எனக்கு இப்படியாக இந்த வசனத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. நாம் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட சாட்சிகளோடாக இருக்கிறோமா? கடைசியாக பிரசங்கி 12:7 வாசிக்கும் பொழுது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு முன்னும் என்று, ஆவியை தேவன் இயேசு பிதாவினிடத்திலிருந்து அந்த ஆவியை பெற்றுக்கொண்டார். அந்த பெற்றுக்கொண்ட ஆவியை மறுபடியும் தேவனிடத்தில் திரும்ப ஒப்படைக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 3 வருட காலங்கள்
ஊழியத்தில் நல்ல ஊழியங்கள் செய்து சீஷர்களை உருவாக்கி அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு கடைசியாக மறிக்கும் பரியந்தம் இந்த வார்த்தை சொல்லப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆவியை திரும்ப பிதாவிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். இந்த நாட்களிலே ஒரு 80 வயது ஒரு முதியவர் நல்ல ஆரோக்கியமாக இருந்தவர் திடீரென்று பலவீனம் அடைகிறார். பலவீனம் அடையும் பொழுது மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள். ஒரு 2 நாட்களிலே மறித்து போய்விடுகிறார். மரணத்துக்கு பின்பாக அவருடைய குடும்பத்தில் அவருடைய பிள்ளைங்க சொல்லுகிறாங்க, என்னுடைய தகப்பனார் இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று. மனைவி சொல்கிறார்கள், இல்லை, அவர் மருத்துவமனைக்கு போகாமல் இருந்தால் பிழைத்திருப்பார் என்று. அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்த நபர் சொல்கிறார், இல்லை, அவருக்கு வயது ஆகிவிட்டது, அவர் இந்த நாட்களிலே மரணத்தை சந்திக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அதன்படியே அவர் போய்விட்டார் என்று அவங்க சொல்கிறாங்க. ஒரு நாள் ஒருவருக்கு பிறப்பு என்றால் மரணம் ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்த நாட்களிலே நாம் மரணத்தை குறித்து பயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஐயோ, எனக்கு மரணம் சந்தித்து விடுவோம், மரணம் என்னை சந்தித்தால் நான் என்ன செய்வது, நான் சேர்த்து வைத்த சொத்துக்கள் என்னாவது, இதை யார் கட்டி பாதுகாப்பது, இப்படியாகத்தான் மனிதர்களுடைய கவலைகளாக இருக்கிறது. நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் பிதாவுடைய கருத்தில் பத்திரமாக இருக்கிறோம் என்ற எண்ணங்கள் ஒருவருக்கும் இல்லாமல் இருக்கிறது. மரணத்தை குறித்ததான பயங்கள், நாளைய தினத்தை குறித்தான பயங்கள், நாளைய தினத்தில் என்ன தேவைகள் இருக்கிறது, நாளைய தினம் எப்படியாக இருக்கும் என்று இதை குறித்ததான கவலையாக தான் இருக்கிறோம். இதை குறித்ததான கவலை குறித்ததான ஒரு சுவிசேஷ பாடல்கள் இப்படியாக சொல்கிறது. காலமினி செல்லாது, ஒரு காசு கூட வராது, வெறும் பட்டம் அங்கே செல்லாது, ஒரு சட்டம் அங்கே இல்லாது, வெளி வேஷம் அங்கே செல்லாது செல்லாது செல்லாது. மாடி மேல மாடி கட்டும் மைடியர் மிஸ்டர், மறுமையில வீடு உண்டா சொல்லுங்க மிஸ்டர், ஓடி ஓடி சொத்து சேர்க்கும் ஐடியர் மிஸ்டர், சொத்து உண்டா பரவத்தில் சொல்லுங்க மிஸ்டர். புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, திருந்திக்கோ, இயேசுவ அறிஞ்சிக்கோ. புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, திருந்திக்கோ, இயேசுவ அறிஞ்சிக்கோ. நகையின் மேல நகையை பூத்த விடுவிடும் சிஸ்டர், நாளை நகை உடல் வராது தெரியுமா சிஸ்டர். மெனுமெனுக்காய் உடலை போற்றும் ஐடியர் சிஸ்டர், அது மண்ணுக்குள்ள மக்கி போகும் தெரியுமா சிஸ்டர். புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, திருந்திக்கோ, இயேசுவ அறிஞ்சிக்கோ. புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, திருந்திக்கோ, இயேசுவ அறிஞ்சிக்கோ. நம்முடைய கவலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நாளைய தினம் என்னவாகும் என்று நம்முடைய கருத்தில் இல்லை. நாளைய தினத்தை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. நாளைய தினம் தன்னுடைய கவலைப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எதற்குமே கடனாளிகளாக அல்ல. இந்த நாட்களிலே நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு மாத்திரமே கடனாளிகளாக இருக்கிறோம். நாளைய தினத்தில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து போய் நிற்கும் பொழுது என்ன சம்பாதித்தா, என்ன சொத்து சேர்த்து வந்தா என்று கேட்க போகிறது. எனக்காக எத்தனை ஆத்மாக்களை சம்பாதித்தா என்றுதான் கர்த்தர் கேட்க போகிறார். அந்த நாட்களிலே நாம் வெறுங்கையாக இருக்கக்கூடாது. நாமே நிதானித்து அறிவுமாய் கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி.